அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய தெய்வம் இந்த நல்ல நாளில் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஆண்டவராகிய தெய்வம் இந்த நவம்பர் மாதத்திலே 30 நாட்களும் நம்மோடு கூட அவர் முன்பாக இருப்பார், நம்மோடு கூட அவர் கடந்து போவார் என்று நாம் நம்பிக்கையும் நிச்சயமும் நாம் அடைவோம். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினுடைய ஊழிய நாட்கள் நிறைவுற்று யோசுவாவிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்படைக்கும் போது மோசேயின் மூலமாய் இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்று இந்த வார்த்தை வருகிறது. நாம் சிந்திக்காத பாதையில் அவர் நடத்துகிறவர், நம்முடைய அறிவுக்கு எட்டாத வழியில் அவர் நம்மை நடத்துகிறவர். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்தில், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் என்னவாகும், எப்படி நடக்கும் என்கிற கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பதிலாக கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு இருப்பார் என்று நீங்கள் நிச்சயம் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதாமத்தில் சில மனிதர்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் போனதையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்ததையும் கர்த்தருடைய வார்த்தையாய் இன்று உங்களோடு நான் வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில், பெலிஸ்தர் தாவீதை பிடிக்கும்படி ரெபாயீம் பள்ளத்தாக்கிலே இருந்தபோது முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தான் வணங்குகிற மனிதர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு எளிதானதும் விருப்பமுள்ள காரியமாய் இருக்கிறது. தாவீதிற்கு ஒரு யுத்தம் வரும்போது தேவனாகிய கர்த்தர் தாவீதிற்கு முன்பாக இருந்ததை இந்த வேத பகுதி சொல்கிறது. எதற்காக இந்த யுத்தம் என்று பார்த்தால் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதற்காக அதை கேள்விப்பட்டதினால் பெலிஸ்தியர் தாவீதை பிடிக்கும்படியாக எண்ணம் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல ஒரு உயர்வு வரும்போது அதை பொறுக்க முடியாதவர்கள், நமக்கு எதிராய் இருக்கிறவர்கள் தாவீதிற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தது போல நமக்கு எதிராகவும் யுத்தம் செய்ய வரலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நாம் அவைகளை கடந்து செல்ல வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே மோசே இஸ்ரவேலரை நோக்கி, கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்ததாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுகந்தரிப்பாய் என்று வேத வார்த்தை சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படி தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் முன்கூட்டியே அவர் நடந்து செல்கிற தெய்வமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வருவதாயிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்கவும், ஆபத்து நேரிடாமல்
தேவனாகிய கர்த்தர் நம்மை கரம்பிடித்து நடத்தவும் அவர் வல்லமை உள்ளவராக நமக்கு முன்பாக நடக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 97:3 அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரித்தது என்று வேத வார்த்தை சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் அக்கினியை நமக்கு முன்பாக அனுப்புவார். யாரெல்லாம் நமக்கு எதிரிட்டு வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அத்தனை சத்துருக்களையும் சுட்டரித்து நம்மை காப்பாற்றும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. எனவே கடவுள் நமக்கு முன்னாக இருக்கிறார் என்கிற தைரியமும் நிச்சயமும் நாம் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கோரேசுக்காக தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நிச்சயமும் நாம் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யாத்ராகமம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் அவர் சமூகத்தை நமக்கு முன்பாக அனுப்பி நம்மை காக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் இளைப்பாறுதல் அளித்து நம்மை இரட்சிக்கும்படியாக தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி ஆண்டவரை துதிக்க வேண்டியது இருக்கிறது. கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தினால் நாம் பயப்படாமலும் இருக்க வேண்டியது உண்டு என்பதை இந்த வார்த்தையினாலே நாம் அறியலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போகும்போது அது உலர்ந்த தரையாக இருந்ததாக வேத விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சேரும் சகதியுமாய் இருந்தால் அது கடினமாய் இருந்திருக்கும். அவர்கள் நடக்குவதற்கு கடந்து போவதற்கு கடினமாய் இருந்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை நடத்துகிற விதத்தை நாம் அறிந்து பார்த்தால் தேவாதி தேவன் எப்பேற்பட்ட சேற்றிலும் இருந்தும் நம்மை விடுதலையாக்கும்படியாய், குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் நமக்கு முன்பாக அவர் கடந்து போய் நம்மை இரட்சிக்கிறவரும் நம்மை காப்பாற்றுகிறவருமாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை அதிகமாய் ஏற்றுக்கொண்டவர்களும் நேசிக்கிறவர்களும் வேதம் வாசிக்கிறவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறவர்களுமாகிய சிலர் கூட எனக்கு வாழ்விலே இதெல்லாம் தடையாய் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தேவனாகிய கடவுள் தடைகளை மாற்றவும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. மனிதர்களுக்கு தடைகள் இல்லாமல் இல்லை, சவால்கள் இல்லாமல் இல்லை, எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை, வீணான சஞ்சலமும் கவலைகளும் வருத்தங்களும் இல்லாமலும் இல்லை. எப்பேற்பட்ட தடைகளை இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் நீக்குகிறவரும் அகற்றி நம்மை விடுதலையின் வாழ்வை தருகிறவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஆண்டவரை துதிக்க வேண்டியதும் நம்பிக்கை கொள்ள வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. தடைகள் யாருக்கு தான் இல்லை? கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் தடைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்து எங்கே அற்புதம் செய்தாரோ அதே இடத்தில்தான் அவருக்கும் சிலுவை சுமக்க வேண்டியதாயிற்று. எங்கே சிலுவையை சுமந்தாரோ அங்கேதான் அவர் தரிசனம் அடைய வேண்டியதும் ஆயிற்று. எங்கே அவர் தரிசனம் அடைந்தாரோ அங்கேதான் அவர் பரமேறி சென்றார். எங்கே பரமேறி சென்றாரோ அங்கேதான் மீண்டும் இந்த பூமிக்கு வர இருக்கிறார். மேடு பள்ளங்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் இருந்தது, நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இல்லாமல் இல்லை. இந்த நவம்பர் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்கப்படுகிறவராய் நமக்கு முன்பாக அவர் இருக்கிறபடியினால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்கிற தைரியத்தையும் நிச்சயத்தையும் நாம் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யாத்ராகமம் 23:20 இங்கே வேத வார்த்தை சொல்கிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நாம் எங்கே புறப்பட்டு செல்கிறோமோ, எந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாய் செல்ல இருக்கிறோமோ அதற்கு முன்கூட்டியே அதற்கு முன்னதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும்
தூதரை அனுப்பி நம்மை காவல் காக்கும்படியாய் வைக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நம்மை காக்கும்படியாய் ஒரு தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். வசனம் சொல்கிறது, வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடி தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்கிற வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்துகிறவராய் இருந்தார். நாம் எங்கே போகிறோமோ, எங்கே போக நினைக்கிறோமோ, அதற்கு முன்னதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் போய் சரி செய்கிறவராக அவர் இருந்திருக்கிறார். வேத வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்கிற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அருமையானவர்களை, இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள். வழியே தெரியாத யோசுவாவுக்கு முன் கர்த்தர் போனார். வாழ்வே தெரியாத தாவீதுக்கு முன் கர்த்தர் இருந்தார். கோணலான பாதைகளிலே கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் இருந்தார். அந்த தெய்வம் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறபடி, இன்றைய வாக்குத்தத்தம் சொல்கிறபடி, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடே இருப்பார். இந்த வார்த்தைகளை நம்புங்கள். இந்த மாதத்திலே செழிப்பும் நன்மையும் ஆசீர்வாதம் உள்ள நாட்களையும் தேவனாகிய கர்த்தர் தருவார். நாம் அல்ல, நமக்கு முன்னாக கர்த்தர் போகிறபடியினால் இந்த உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அளவிட முடியாத பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுவோம் என்று நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பார். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கழிந்து போன அக்டோபர் மாதம் முழுவதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை காக்கிற தெய்வமாய் இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நவம்பர் மாதத்தையும் காணும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தயவை தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார் என்கிற வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை ஆண்டவரை இந்த சபைக்கு நீ தந்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என் தேவாதி தேவன் எங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீ தடைகளை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்காத பாதையிலும் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத வழியிலும் எங்களை நடத்துகிறவருமாய் நீராய் இருக்கிறபடினால் ஆண்டவரை தம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமான நாட்கள் எங்களுக்கு கர்த்தர் தந்தருளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானமும் பலனுமாய் கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வாலிப தம்பி தங்கைகளை எதிர்காலங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருள உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்தருள உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் நாங்கள் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைவாய் வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் நீர் தயவை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மையுள்ள பாதைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னாக சென்று தொடர்ந்து எங்களையும் நடத்தியருளும்படியாய் உம்முடைய அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய கர்த்தருடைய தயவு தொடர்ந்து எங்கள் எல்லார் பேரிலும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே மகிமை என்று தம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நவம்பர் மாதத்திலே பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருமண நாட்களை காண இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் விசேஷித்த நாட்களை கண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறவர்களை கர்த்தர் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஊழியத்திற்காக, சிறப்பான ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 9ஆம் தேதியிலே நடைபெற இருக்கிற தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தினால் நாங்கள் யாவரும் கூடி வரவும் நாங்கள் கொடுக்கிற காணிக்கையினுடைய பலனை 1000 மடங்காய் திரும்பவும் தம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் மீது கிருபையாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சர்வலோகத்தின் அதிபதியாகிய கடவுள் தொடர்ந்து எங்களோடு இரும். எங்களுடைய இரட்சணேசனை ஆசீர்வதியும். ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். இந்த படைத்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வ கிருபையும் சமாதானமும் இரக்கமும் யாவர் பேரிலும் தங்கியிருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெயம் பெறுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.